पति ब्रह्मचारी। அட ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்தணும். மா, மெதுவா மெதுவா. சாரி 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 பெரியமா, உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். அத்தை அத்தை, சத்தியமா சொல்றேன், நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்ல. நீங்க வீட்டுக்கு வந்த உடனே வீடே கலையாயிடுச்சு. இருங்க, நான் உங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறேன். கொஞ்சம் போற. வந்த உடனே அதிகாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே, இவங்களுக்கு இவங்களே ஆரத்தி எடுத்துப்பாங்களா என்ன? நான் தான் இப்ப புது மருமகளுக்கு ஆர்த்தி எடுக்க போறேன். மருமகளே, கொஞ்சம் வெளியே வா. உனக்கு பிடிச்ச மாமியாருக்கு உன் முகத்தை கொஞ்சம் காட்டுமா. ஒருவேளை வெக்கப்படுறாளோ? போய் யாராவது கூட்டிட்டு வாங்க. நீங்களே பாருங்க, இப்ப நான் முழு உற்சாகத்தோட எல்லா சடங்குகளையும் பண்ண போறேன். அவளை நான் தான் வீட்டுக்குள்ள வரவேற்பேன். பூஜை பண்றது, சாமி கும்பிடுறது, பால் காய்ச்சறது, முகம் காட்டுறது, எல்லா சடங்கையும் ஒண்ணு விடாம பண்ண போறேன். நான் தான் பண்ணுவேன். என்னாச்சு? சந்தோஷமான விஷயம் பேசும்போது எல்லாம் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? எல்லா முகமும் பேய் அடிச்ச மாதிரி இருக்கு. அண்ணி யாரோ இல்ல, இஷா நீதான்னு பெரியமாக்கு தெரிய வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல. ஆனா நான் தான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேனே. வேணா பாரு, 2-3 நாள் நான் எப்படி சுறுசுறுப்பா வேலையெல்லாம் செய்ய போறேன்னு. கூப்பிடுங்க. ஏன் மருமகளை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? போய் அவளை கூட்டிட்டு வாங்க. ஏ மருமகளே, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாரு. இங்க கத்தி கத்தி எனக்கு தொண்டைய வறண்டு போயிடுச்சு. நீ என்ன வெளியே நின்னுட்டு இருக்க? வா, உள்ள வா, உள்ள வான்றல. வா வா, இங்க பாரு. இந்த பக்கம் வாமா. இது சடங்குமா. மாமியார் தான் மருமகளுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்கணும். இப்ப அம்மா கிட்ட உண்மையை சொன்னா அவங்களுக்கு பேரதிர்ச்சி ஆயிரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உடம்பு முடியாம போகவும் வாய்ப்பு இருக்கு. என்ன இது? நீ ஏன் இந்த கோலத்துல இருக்க? ஒழுங்கா குங்குமம் வைக்காம, நெத்தில பொட்டு வைக்காம, கையில வளையல் போடாம, கால்ல மெட்டி போடாம, என்னம்மா இதெல்லாம்? புது மருமகனா நிறைய நகை போடணும், நல்ல அலங்காரம் பண்ணணும், புது புது ட்ரெஸ் போடணும், கண்ணுக்கு அழகா இருக்கணும். அதனமா நல்லா இருக்கும். சொல்லு அண்ணே. ஆ, அண்ணே, அது என்னன்னா, நம்ம சூரஜ் பிந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு காமெடி பண்ண வேற எதுவும் கிடைக்கலையா? அட கடவுளே, இவன் என் சூரஜோட பொண்டாட்டி இல்லைன்னா வேற யாரா இருக்க முடியும்? இவதான் அது. நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு இவ தானே பார்க்க வந்தா? சரிதானே? முகம் காட்டுற ஃபங்க்ஷனுக்காக உனக்கு மோதிரம் கூட போட்டேனே, இவதான் என்னோட மருமக. எனக்கு தெரியும் சரளா அத்தை. அது நீங்க எப்பவும் நான் தான் உங்களுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா நான் சூரஜோட பொண்டாட்டி இல்ல, வேற ஒருத்தி.
சரளாத்த உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தப்போ உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லலை. சரளாத்த ஏதாவது பேசுங்களேன். சூரஜ் யார கல்யாணம் பண்ணிருக்கா? அவளை உடனே இங்க வர சொல்லுங்க. என்னாச்சு? இங்க யாரோ வந்திருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. குழந்தை கிருஷ்ணா, நீங்க இப்ப என் கூட இருக்கணும். எனக்கு பலத்தை கொடுக்கணும். சீக்கிரமா கண்டுபிடி. நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் உன் நிலைமை மோசமாயிடும். ரோஹனோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. ரோஹன், ரோஹன், எனக்கு தெரியும் என் அப்பாவும் அந்த போலி பிரம்மச்சாரியும் சேர்ந்து உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. நான் இப்ப வந்துட்டேன்ல, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம். அவ என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓட முடியும்? நீ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன் செல்லம். உன்னோட எண்ணங்கள், உன்னோட தலையெழுத்து, அப்புறம் நீ போற பாதையை கூட நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் தான் உன்னோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறவன். அவளை ஐயா கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். அவ என் கண்ணுல மாட்டினா போதும். நிச்சயமா நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்திடுவேன். இங்க பாருங்கடா, யாரு வந்திருக்கான்னு. நம்மளை குளிர வைக்க வந்திருக்க. ஆஹா, அட்ரஸ் செக்க. இப்பதான் ஜாலியா இருக்க போகுது. ப்ளீஸ் எங்களை போக விட்டுருங்க. ப்ளீஸ். இங்க பாருமா சுந்தரி, உன்னை போக விட்டுட்டா எங்க நிலைமை என்ன ஆகுறது? கண் பார்வையிலே என் உயிரை புடுங்கிட்டு போயிட்டாளே இவ. இப்பவே இவ கூட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குடா. எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் என் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் போக விடுங்க. ப்ளீஸ் போக விடுங்க. போக விடுங்க. ஏய் பொண்ணா,
இஷா எங்க போயிருப்பா? அவளை எங்க போய் தேடுறதுன்னே தெரியலையே. என்ன விடு, என்ன விடு, என்ன விடுன்றல விடு. அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்பவே குலாப் சிங் சாருக்கு ஃபோன் பண்றேன். ஏய் உனக்குடா ஏண்டா உங்களுக்குலாம் நான் பைத்தியமாடா பிடிச்சிருக்க? இந்த வாய்ப்பெல்லாம் மறுபடியும் கிடைக்காதடா. நீங்க பாரு எப்பேற்பட்ட அழகி வந்திருக்கான்னு பாரு. நல்லா தளன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்காடா. அடே பைத்தியக்காரனுங்களா, இவ கூட நம்ம ஜாலியா இருக்கலாம்டா. விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம போட்டு தள்ளிடலாம். அப்புறம் இந்த ஊரை விட்டே ஓடிடலாம். ரங்கனே, தயவு செஞ்சு என்ன கொன்றாதீங்க. என்ன தப்பிக்க விட்டுருங்கண்ணே. உன் காதல என்ன சொல்றா பாத்தியா? ரோஹன், ரோஹன் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கு? ஐ அம் சாரி இஷா. அவங்க உன்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஆனா நான் உனக்காக சாக தயாரா இல்ல. என்னோட மிச்ச வாழ்க்கையை நான் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன் இஷா. அங்கிள், என்னோட பேரு ரோஹன். உங்க பொண்ணு இஷாவை நான் காதலிக்கிறேன். ரோஹன், ஏய் சாரி இஷா. ரங்கபாய் என்ன விட்டுருங்க. அவளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணிக்கோங்க. பாத்தியா, உன்னோட காதல உன்னை விட்டுட்டு ஓடிட்டாமா. அப்புறம் உன்னோட இந்த புது காதல உண்மையான ஆம்பளை யாருன்னு காட்ட போறான். தள்ளி போ. அட ஆண்டவா, நான் தோத்துட்டேன். சூரஜ கல்யாணம் பண்ண பொண்ணு யாருன்னு சொல்ற வரைக்கும் இந்த கற்பூரம் என் கையில எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பெரியம்மா, தயவு செஞ்சு கீழே போடுங்க. உங்க கையில ஏதாச்சும் காயப்பட்ட போகுது. அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க அண்ணி, உங்க செல்ல புள்ள கல்யாணம் ஒண்ணும் பண்ணல. அதுக்கு பதிலா ரவுடிசத்துல இன்னும் ரொம்ப பெரிய பேரை சம்பாதிச்சு. சூரஜ் அந்த பொண்ணோட அனுமதி இல்லாமலே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கல்யாணமும் பண்ணியிருக்கான். புரியுதா? என்ன? சூரஜ் அந்த பொண்ண வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணானா? ஆமா. அந்த பொண்ணு இங்க ஒண்ணு மருமகளா கூட்டிட்டு வர பண்ணல. என்னோட ரவுடி பையன் அவளை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்து ஒரு கைதியா தான் வச்சிருந்தான். இந்த கல்யாணம் கிடையாது. பாவம், அந்த அப்பாவி பொண்ணோட மனசுல அவன் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டான். அதை உண்டாக்குனது உங்க பையன். அவ பாவம் ரொம்ப அப்பாவியான பொண்ணு. 2 நாள்ல அவ அப்படியே கூனி குறுக்கிட்டா. எங்க செத்துருவாளோன்னு நினைச்சிட்டேன். உடைக்க மாட்டான் தான் நினைச்சேன். ஆனா அவ இந்த நரகத்துல இருந்து நல்லபடியா தப்பிச்சு அவ எங்கேயோ ஓடி போயிட்டா. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணோட பேரு பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். அதாவது சூரஜ் பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்கன்னு. அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க அண்ணே? சூரஜ் வலுக்கட்டாயமா ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருந்ததுக்கு நீங்க தண்டனை கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. மறுபடியும் சூரஜ் இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. இல்ல, நான் சூரஜுக்கும் எனக்கும்
இருக்கிற உறவை முடிச்சுக்க மாட்டேன். அவனை வெளியே போகவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் சூரஜை பத்தி எனக்கு தெரியும். என்னோட சூரஜ் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த மாதிரி காரியம் பண்ணவே மாட்டான். கண்டிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும். இங்க பாருங்க, நான் முழு உண்மை தெரியாம சூரஜ எதுவும் சொல்ல மாட்டேன். வீட்டை விட்டும் துரத்த மாட்டேன். என்னால வாக்கெல்லாம் கொடுக்க முடியாது. வாழ்க்கை எப்பவுமே நமக்கு நல்லது கெட்டது ரெண்டையுமே காட்டும். ஆனா சூரஜ் எப்பவுமே தப்பான பாதையை தான் தேர்ந்தெடுத்தான். அவன் தப்பா இருந்தான், தப்பானவன் தான் இதுக்கப்புறமும் தப்பு தான் பண்ணுவான். நல்ல வேலை அந்த பொண்ணு இங்க இருந்து ஓடி போனது. அதனால அந்த பொண்ணோட பேரை பத்தி மறந்துருக்கு. அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் மறந்துருக்கு. எல்லாரும் போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. போங்க. போங்க. எங்க போற என் செல்ல குட்டி, மாமனை தவிக்க விடாத. என் கிட்ட வராத சொல்லிட்டேன். தள்ளி இரு. ஏய். தள்ளி இரு. ஏய். யாரும் என் கிட்ட வராதீங்க. கிட்ட வராதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. டேய், எதானா எங்கேயாவது இருப்பா, தேடி கண்டுபிடிங்க. செல்லக்குட்டி எங்க இருக்க? பாஸ், இங்கே இருக்கா? இந்த ஈஷா எங்க போயிருப்பானே தெரியலையே. ஏய். அண்ணன், சூரஜ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஈஷாவும் ரோகனும் 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. வா போலாம். இப்ப கத்து, யார் வந்து காப்பாத்துற நானும் பாக்குறேன். கத்ரி.
பொண்ணோட போதை என்னங்கிறது இவனை மாதிரி பிரம்மச்சாரிக்கு எங்க தெரிய போகுது? இவளோட பயந்தாங்கொழி காதல அவன் உயிரை காப்பாத்திக்க இவளை எங்க கிட்ட பணைய வச்சுட்டு போயிட்டான். நீயும் அதே மாதிரி போயிடு, இல்லனா அப்படி போடு. இததான் எதிர்பார்த்தேன். நான் ரவுடி தான், ஆனா ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மதிப்போட நடத்தவும் தெரியும். இவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா? நான் இவளை காப்பாத்துவேன்னு பொறுப்பேற்றிருக்கேன்.